இந்தியா வந்ததும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிச்சு நல்லபடியாக 2 பேருக்குமே ஸ்கூலில் அட்மிஷன் போட்டாச்சு. அடுத்து குலதெய்வம் கோயிலுக்கு ஃபேமிலியோடு போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். ராமேஸ்வரம் வந்துட்டு பீச்சுக்கு கூப்பிட்டு போகலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி என்னோடய பையன் கேட்டதும் சரி வாங்க அரியமான் பீச் போகலான்னு சொல்லிட்டு இங்கே ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த அரியமான் பீச்சுக்கு தான் வந்தோம். கடலில் குளிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஆனால் என்னோடய பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுலேயும் இந்த சின்ன குட்டியோட ஹைட்டுக்கு கம்மியான அளவில் தான் நாங்கள் நின்றுட்டுருந்தோம். அதனாலேயே அவன் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணான். எங்களை சட்டையை கூட பிடிக்க விடலை. இருந்தாலும் எங்கள் அண்ணன் அவனை விடவே இல்லை. எப்படியோ அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக தான் இருந்தேன். ஆனால் திடீர்னு இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்துருச்சு. இந்த கடல் கொஞ்சம் கிளியராக தான் இருக்கும். ஆனால் இங்கே குளிச்சுட்டு அரிக்குதுன்னு நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ரீசன் வந்து இந்த ஜெல்லி ஃபிஷ் தான். இந்த ஜெல்லி ஃபிஷ் நம்ம மேலே பட்டதுன்னா ரொம்ப அரிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த பீச்சுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் இந்த ஜெல்லி ஃபிஷ் வருதான்னு மட்டும் அப்பப்போ பார்த்துக்கோங்க. முதல் தடவை வர்றவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.